வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து ஜூலை 5ஆம் தேதி. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. நம்ம வந்து இன்றைக்கி என்ன ட்ரேட் பண்ணோம், என்னெல்லாம் பண்ணோம்னு பார்ப்போம். இன்றைக்கி ரொம்ப ட்ரேட்லாம் பண்ணல. நேற்று வச்சுருந்த பொசிஷன் கொஞ்சம் எக்ஸிட் பண்ணது தான். மற்றபடி கொஞ்சம் ஹெச்இஎல்லில் வந்து கொஞ்சம் 4800 எடுத்திருக்கேன்னா அது வந்து 5600 வரைக்கும் போயிடுச்சு. அதனால வந்து அந்த பொசிஷன் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு 2 லாட் இது எடுத்திருக்கோம். எஸ்பிஐ காலில் வந்து ஷார்ட்ஸ் ட்ரையாங்கிள் வச்சுருந்தோம். அதில் வந்து புட் சைடு வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு கால் சைடு எக்ஸிட் பண்ணேன். ஆனால் அது எக்ஸிட் ஆக முடியல. ஸோ அதனால் அது வச்சுருக்கோம். அதை மண்டே வந்து பண்ணிக்குவோம். ஸோ இந்த 2 பொசிஷன் தான் இன்றைக்கி இருக்குது. ரொம்ப அக்ரெசிவாக இன்றைக்கி பொசிஷன் எடுக்கலை. மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து பொசிஷன் எடுக்கணும். இன்றைக்கி வந்து இப்போ எக்ஸிட் பண்ண ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய மொத்த ப்ராஃபிட் வந்து 11,300. ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள ப்ராஃபிட்டு. ஸோ மண்டே வந்து பார்ப்போம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பொசிஷன் எடுப்போம். நிறைய பேர் வந்து கமெண்ட் போடுறீங்க, ஸ்டாக் ஆப்ஷன் வந்து செல் பண்ணாதீங்க, அது வந்து வெல்த் டெஸ்ட்ரக்ட் பண்ணோம், உங்கள் சொத்தை அழிச்சிரும். அப்புறம் வந்து ஒரு நண்பர் வந்து நேற்றே போட்டிருந்தார், ஆப்ஷன் செல் பண்ணுறவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, தெருவில் நிற்பாங்க அப்படிலாம் போட்டிருந்தார். ஸோ என்னுடைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கேல்பிங் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் செல் பண்ணி ₹1,00,000 மேலே எடுத்திருக்கிறது அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே அது மாதிரி நிறைய தடவை நான் பை பண்ணியிருக்கேன். நான் 2 நாளைக்கு முன்னே கூட ஒரு நிஃப்டி புட் ஆப்ஷன் பை பண்ணி ஒரு 4,500 ப்ராஃபிட் எடுத்திருந்தேன். ஸோ அதெல்லாம் இருக்குது. அது எப்படி ஆப்ஷன் வந்து நம்ம பை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் தயார் பண்ணி இப்போ போடுறோம். நாளைக்கே அல்லது நாளை மறுதினம் அந்த வீடியோ வருது. அதாவது எப்படி ஆப்ஷன் பை பண்ணுற ஸ்ட்ராட்டஜி, என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பை பண்ணுறதை விட செல் பண்ணுறதுல தான் எனக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கிது. ரெண்டாவது நானும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேலை செய்கிறேன்னு. வேலை செய்கிறதுனால எனக்கு வந்து பொழுதனைக்கும் நான் 8 மணி நேரம் மானிட்டரை பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியாது. அதனால் நான் வந்து என்னுடைய வேலை நேரம், மீட்டிங்கு, மற்றவங்கள போய் சந்திக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு பொசிஷனை எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு ஸ்டாப் லாஸை போட்டு வச்சுட்டு நான் போயிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து நான் திரும்பி வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறதுனால நான் வந்து இதை செய்கிறேன். ஸோ இதோடைய பகுதி எப்படி விற்கணும், அப்புறம் வந்து மார்ஜின் கொலெட்ரல் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கும் ஒரு வீடியோ தயாராகிட்டுருக்கு. அநேகமாக அது நாளையில் மறுதினம் வந்துடும். ஸோ அதனால் பாருங்கள். எல்லாருமே கேட்குறது வந்து இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் அது வந்து உடனே நான் ஒரு மந்திரம் இல்லை அது சொல்லிக் கொடுக்குறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். பார்த்துட்டு நான் என்னெல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பார்த்துங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்ட் 2 ஒன்று போடணும். அதுக்கு முன்னால் நிறைய பேர் கேட்டது மார்ஜின் வந்து எப்படி எடுக்கிறது, அது வந்து கொலெட்ரல் எப்படி ப்ளெட்ஜ் பண்ணுறதுன்னு தெரியல, அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம பார்ட் 3 போடுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். பொறுமையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணலாம். அவசரப்பட வேண்டாம். சரிங்களா? மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.